Good morning, students. Now we are going to revise the Science 1 portion for first term examination. In Science 1, we are having 6 lessons, Physics 3 lessons and Chemistry 3 lessons. In Physics, Unit 1 Measurement, then Unit 2 Motion, then Unit 3 Fluids. Physics la vandu 3 lessons, Measurement, Motion and Fluids. In Chemistry la 10th lesson Matter Around Us, 11th lesson Atomic Structure and 12th lesson Periodic Classification of Elements. Already we see the videos for this lesson. I think you are all ready for preparing and also writing examination. So let me start revision. ஓகே, ஃபஸ்ட் லெசன் மெஷர்மெண்ட்டில் வந்து சூஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஒன். உனக்கு 4 சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சீக்வன்ஸில் எது கரெக்டு அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். A1 இஸ் கரெக்ட். ஏன்னா வந்து அசெண்டிங் ஆர்டரில் மில்லிமீட்டர், தென் அதை விட கிரேட்டர் வந்து சென்டிமீட்டர், தென் அதை விட கிரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர், தென் கிலோமீட்டர். இந்த சீக்வன்ஸ் மட்டும்தான் உனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ஏ தான் இதுக்கு ஆன்சர். மீதி 3யும் வந்து இதுக்கு ராங். ஏன்னா அந்த சீக்வன்ஸ் உனக்கே தெரியும். உனக்கு நம்ம 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த சீக்வன்ஸ் படிச்சுட்ருக்கோம். Then second question, rulers, measuring tapes and meter scale are used to measure length. Rulers அப்படின்னா இந்த ரூலர், மெஷரிங் டேப்பு, ஸ்கேல் இது எல்லாமே நம்ம லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். 1 metric ton is equal to 10 quintals. Then which among the following is not a device to measure mass? எந்த இதை வந்து நம்ம மாஸை மெஷர் பண்ண யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ப்ரிங் பேலன்ஸ். ஆன்சர் வந்து இதுக்கு ஸ்ப்ரிங் பேலன்ஸ். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நம்ம மாஸை மெஷர் பண்ண யூஸ் பண்ணுவோம். தென் செகண்ட் ரோமன் வந்து பார்த்தோம் அப்படின்னா fill in the blanks. ஃபர்ஸ்ட் ஒன், மீட்டர் இஸ் த யூனிட் ஆஃப் லென்த். 1 kilogram of rice is weighed by beam balance. ஓகேவாம்மா? Then third one, thickness of a cricket ball is measured by vernier caliper. Okay, then fourth one, radius of a thin wire is measured by screw gauge. Fifth one, a physical balance measures small differences in mass up to 1 milligram or less. 1 milligram இல்லைனா அதை விட கம்மியாக இருக்கிறது தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா physical balanceல மெஷர் பண்ண முடியும். Okay, the third one, true or false. If false statement நம்ம கரெக்ட் பண்ணணும். The first one question is SI unit of electric current is kilogram. எலக்ட்ரிக் கரண்ட்டோட யூனிட் வந்து உனக்கு கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னது, SI எலக்ட்ரிக் கரண்ட்டோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம் கிடையாது, ஆம்பையர் அப்படின்னு எழுதணும். ஏன்னா கிலோகிராம் அப்படின்றது மாஸோட யூனிட். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு ஃபால்ஸ். செகண்ட் ஒன், கிலோமீட்டர் இஸ் ஒன் ஆஃப் த SI யூனிட் ஆஃப் த மெஷர்மெண்ட். ஸோ கிலோமீட்டர் அப்படின்றது ஒரு SI யூனிட்டோட மெஷர்மெண்ட் தான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. Then third one, in everyday life we use the term weight instead of mass. நம்ம everyday தினமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட் என்ன அப்படின்ற டேர்ம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், மாஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. Then fourth one, a physical balance is more sensitive than a beam balance. சென்சிட்டிவ் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிசிக்கல் பேலன்ஸ் தான். ஏன் அப்படின்னா அதில் நம்ம 1 மில்லிகிராமோட கம்மியாக இருக்கிறத நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ பாயிண்ட் சம்திங் அப்படின்னா கூட அது ரொம்ப சென்சிட்டிவாக நம்ம ஃபிசிக்கல் பேலன்ஸில் பார்க்க வேண்டி வரும். ஸோ அது ட்ரூ தான். ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா 1 Celsius degree is an interval of 1 Kelvin and 0 degree Celsius is 273.15 Kelvin. ஸோ இவங்க கொடுத்துருக்க இது வந்து ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ ட்ரூ. Sixth one, with the help of vernier caliper we can have an accuracy of 0.1 millimeter and with screw gauge we can have an accuracy of 0.01 millimeter. அதாவது வெர்னியர் கேலிப்பரில் அக்யூரசி 0.1 millimeter, ஸ்க்ரூ காஜில் வந்து பார்த்திங்கன்னா 0.01 millimeter கொடுத்துருக்காங்க. ஸோ both of are correct. ஸோ statement is true. ஓகே, ஃபோர்த் ரோமன் மேட்ச் த ஃபாலோயிங். உனக்கு 2 மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உனக்கு யூனிட் மேட்ச் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. லென்த்தோட யூனிட் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா என்னது, லென்த்துக்கு வந்து மீட்டர், தென் மாஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிலோகிராம், டைமுக்கு வந்து செகண்ட், டெம்பரேச்சருக்கு வந்து கெல்வின். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 4மே மேட்ச் பண்ணிட்டோம். செகண்ட் ஒனில் வந்து ஸ்க்ரூ காஜ் வந்து நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், காயின்ஸை மெஷர் பண்ண யூஸ் பண்ணுவோம். தென் வெர்னியர் கேலிப்பர் இஸ் ஃபார் கிரிக்கெட் பால்,
Beam balance is used for vegetables. Digital balance is used to measure the gold ornaments measure பண்ண நம்ம யூஸ் பண்ணுவோம். Okay, next one, fifth Roman is assertion and reason type question. So first question என்ன கொடுத்திருக்காங்க assertionல the scientifically correct expression is the mass of the bag is 10 kg. Reason வந்து in everyday life we use the term weight instead of mass. அதாவது சயின்டிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கோட வெயிட்டு 10 கிலோகிராம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் எவ்ரிடே லைஃப்பில் நம்ம மாஸை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், வெயிட்டை இன்ஸ்டெட் ஆஃப் மாஸை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ, அதாவது உனக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏபிசின்னு. ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் ரீசன். அதாவது ஏவும் ஆரும் ரெண்டுமே கரெக்டு தான், ஆனால் ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசர்ஷனுக்கு கரெக்டான ரீசன் இல்லை அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அசர்ஷன் வந்து உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 0 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 273.16 Kelvin. For our convenience, we take it as 273 Kelvin after rounding of the decimal. அதாவது assertion என்ன கொடுத்துருக்காங்க, 0 degree is equal to 273 Kelvin அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம கன்வீனியன்ட்டுக்காக 273 நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த டெசிமலை சேர்த்தாமல். ஸோ ரீசன் என்னன்னு பார்க்கலாம். to convert at a temperature on the Celsius scale we have to add 273 to given the temperature. அதாவது நீங்கள் செல்சியஸ்லேருந்து வந்து நீங்கள் என்னவா மாற்றணும், கேள்வினா மாற்றணும் அப்படின்னா 273 ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது போத் ஏ அண்டு ஆர் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் த கரெக்ட் ரீசன். அதாவது உனக்கு அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு தான். ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு என்ன சொல்கிறது, கரெக்டான ரீசன் தான் உனக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது செல்சியஸ்லேருந்து கேள்வினா எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுத்துருக்காங்க. தென் தேர்ட் ஒன், டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ celestial bodies is measured in terms of light year. Reason is the distance traveled by the light in 1 year is called 1 light year. அதாவது என்ன சொல்கிறது, அசர்ஷன் வந்து இந்த லைட் இயர் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செலஸ்டியல் பாடிஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம லைட்டை யூஸ் பண்ணி, கிலோமீட்டரில் அதை நம்ம மெஷர் பண்ண முடியாது. ஸோ லைட் இயர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த லைட் இயர் அப்படின்னா என்ன அப்படின்னா 1 இயரில் லைட் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுதோ அதை நம்ம லைட் இயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, உனக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். டி ஆப்ஷன் உனக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. அதாவது ஏ வந்து உனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ செலஸ்டியல் பாடிஸ் இஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டில் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகேவாம்மா, ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சது. நம்ம செகண்ட் லெசன் பார்க்கலாம். ஓகே, செகண்ட் லெசன் மோஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், ஏரியா அண்டர் வெலாசிட்டி டைம் கிராஃப் ரெப்ரசன்ட். ஆன்சர் என்ன இதுக்கு, பி, டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்ட் பை த மூவிங் ஆப்ஜெக்ட். வெலாசிட்டி டைம் கிராஃப் எதை ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கவர் பண்ணுதோ அதை தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்வோம். தென் செகண்ட் ஒன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் லைக்லி நாட் ஏ கேஸ் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சி ஆப்ஷன், மோஷன் ஆஃப் ஏ ரேசிங் கார் ஆன் ஏ சர்க்குலர் ட்ராக். அதாவது எது வந்து சர்க்குலர் மோஷன் லைக்லி நாட் ஏ கேஸ், எது வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ரேசிங் கார் வந்து சர்க்குலர் ட்ராக்ல ரொட்டேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா மீதி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எர்த்து சன்னை ரவுண்ட் பண்ணுறது, தென் டாய் ட்ரெயின் ஆன் ஏ சர்க்குலர் ட்ராக், இந்த பொம்மை ட்ரெயின் சுற்றுறது, தென் டயல் அதாவது கடிகாரத்தில் இருக்க முள், இது எல்லாமே யூனிஃபார்மாக ஒரே மாதிரி தான் எப்பயுமே சுற்றிட்டு இருக்கும். ஆனால் இந்த ரேசிங் கார் வந்து ஒரே மாதிரி சுற்றிட்டு இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம யூனிஃபார்ம் சர்க்குலர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. Then third one, which of the following graph represent the uniform motion of a moving particle? ஸோ யூனிஃபார்ம் மோஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னா அதனோட கிராஃப் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பி, ஏன்னா அது மட்டும் தான் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். தென் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் எ விர்ச்சுவல் ஃபோர்ஸ். அதாவது சி தான் அதுக்கு ஆன்சர். தென் செகண்ட் ரோமன், fill in the blanksல speed is a dash quantity, it is a scalar quantity, whereas velocity வந்து பார்த்தீங்க அப்படின்னா vector quantity.
Second one, the slope of a distance time graph at any point gives speed. அதாவது நீங்கள் டிஸ்டன்ஸ்க்கும் டைமுக்கும் வந்து ஒரு ஸ்லோப் வரைஞ்சிங்க அப்படின்னா அது எந்த ரெப்ரசன்ட் பண்ணோன்னா உனக்கு ஸ்பீடை கொடுக்குன்னு கொடுத்துருக்காங்க. தென் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இஸ் கால்ட் ரிட்டார்டேஷன், இல்லை அப்படின்னா டிஸ்லரேஷன். இது ரெண்டுத்தில் எது வேணாலும் எழுதலாம். நெகட்டிவ் ஆக்சலரேஷன் நம்ம ரிட்டார்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏரியா அண்டர் வெலாசிட்டி டைம் கிராஃப் ஷோஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? தென் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், the motion of a city bus in a heavy traffic road is an example for uniform motion. அது ஒரு டிராஃபிக்காக இருக்கிற இடத்துல வந்து பஸ் ஒரே மாதிரி போயிட்டுருக்கோம் அப்படின்னு உனக்கு சொல்கிறாங்க யூனிஃபார்மாக. ஆனால் அது வந்து என்னது ஃபால்ஸு. ஏன்னா நம்ம அங்கே என்ன பண்ணுவோம், நான் யூனிஃபார்ம் மோஷன். ஏன்னா அது நின்று தான் போகும். ஸோ அதை வந்து யூனிஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. Then second one, acceleration can get a negative value also. Accelerationக்கு negative valuesம் கிடைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ட்ரூ தான். Third one, distance covered by a particle never becomes zero but displacement becomes zero. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஜீரோவாக இருக்காது, ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாக இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம். நம்ம இதை டிஃப்ரென்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ ஆன்சர் இஸ் true. Then fourth one, the velocity time graph of a particle falling freely under gravity would be a straight line parallel to the x-axis. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஃபால்ஸ் தான். ஏன்னா யூனிஃபார்ம் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா மூவிங் அட் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஃப்ரீயாக ஃபால் ஆகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் சொல்ல முடியாது. யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்க பார்ட்டிகளுக்கு தான் நம்ம இதை சொல்ல முடியும், ஸ்ட்ரெயிட் லைனில் போகுது அப்படின்னு. ஸோ இது வந்து ஃபால்ஸ். Fifth one, if the velocity time graph of a particle is a straight line inclined to x-axis, then its displacement time graph will be straight line. அதாவது straight line, அதாவது ஒரு velocity time graph ஒரு பார்ட்டிகளுக்கு நீங்கள் வரையக்குள்ள straight line இருக்குது அப்படின்னா அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஸோ ஆன்சர் இஸ் வந்து உனக்கு ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோமன், அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் கொஷின். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா the accelerated motion of an object may be due to change in magnitude or velocity or direction or both of them. ஸோ ஆக்சலரேஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூ டு சேஞ்ச் இன் மேக்னிடியூட், வெலாசிட்டியில் சேஞ்ச் ஆகிருக்கலாம் இல்லை டேரக்ஷனில் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரீசன், acceleration can be produced only by change in magnitude of the velocity. It does not depend on the direction. அதாவது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட், அதாவது வெலாசிட்டியோட சேஞ்சில் வந்து வெலாசிட்டியில் சேஞ்சஸ் இருக்கலாம், ஆனால் அது எதை பொறுத்து இல்லை, டேரக்ஷனை பொறுத்து இல்லைன்னு சொல்லி உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி. இஃப் அதாவது ரீசன் அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். சரியா? ஏன்னா மேக்னிடியூட் அப்படின்றது டேரக்ஷனல் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஏ வந்து அசர்ஷன் ட்ரூ தான், ஆனால் ரீசன் வந்து தப்பு. Then second one, the speedometer of a car or a motorcycle measures its average speed. Reason, average velocity is equal to total displacement divided by total time taken. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆவரேஜ் ஸ்பீடை தான் வந்து ஸ்பீடோமீட்டர் மெஷர் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது, அது எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்றத உனக்கு சொல்லும். தென் ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம். இது கரெக்டு தான் உனக்கு. ஸோ ஆன்சர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன். அசர்ஷன் வந்து ஃபால்ஸு, ஆனால் ரீசன் வந்து ட்ரூ. தென் தேர்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எ பாடி மே பி ஜீரோ வென் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை இட் இஸ் நாட் ஜீரோ. ரீசன், டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். ஸோ இதில் போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ, ஆனால் ரீசன் இஸ் கரெக்ட், இட் இஸ் இன் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஸோ அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே ட்ரூ தான், ரீசனும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரோமன் வந்து மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபை நீங்கள் மேட்ச் பண்ணணும். மோஷன் ஆஃப் எ பாடி கவரிங் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். அதாவது யூனிஃபார்மாக போயிட்டுருக்கு அப்படின்னக்குள்ளே அதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் உனக்கு கிடைக்கும். ஸோ உனக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கிற கிராஃபை நீங்கள் மேட்ச் பண்ணணும். பியை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணணும். அதாவது இதுக்கு பி நீங்கள் மேட்ச் பண்ணணும். மோஷன் வித் நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் அப்படின்னக்குள்ளே நீங்கள் அதுக்கு என்ன மேட்ச் பண்ணணும் அப்படின்னா சி. இதுதான் வந்து உனக்கு ஆன்சர் இதுக்கு.
கான்ஸ்டன்ட் ரிட்டார்டேஷன் அப்படின்னக்குள்ள நீங்கள் அது ஃபஸ்ட்டு கான்ஸ்டண்ட்டாக எந்த ஒரு மாறுதலும் இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னக்குள்ள நீங்கள் மேட்ச் பண்ணுவீங்க. யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் அப்படின்னக்குள்ள அது யூனிஃபார்மாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் போயிட்டே இருக்குது அப்படின்னக்குள்ள அது நீங்கள் அந்த ஸ்ட்ரெயிட் லைனாக வரதை நீங்கள் மேட்ச் பண்ணுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் லெசன் ஃப்ளூயிட்ஸ் லெசனில் சூஸ் த சைஸ் ஆஃப் an air bubble rising up in water. ஏர் பபிள் ரைசிங் அப் இன் வாட்டர். ஆன்சர் வந்து இதுக்கு இன்க்ரீசஸ். செகண்ட் ஒன் வந்து clouds float in atmosphere because of their low density. டென்சிட்டி. தேர்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா in a pressure cooker the food is cooked faster because அதாவது குக்கரில் வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம குக் பண்ணுறோம் அப்படின்னா இன்க்ரீஸ்டு ப்ரெஷர் ரைசஸ் த பாய்லிங் பாயிண்ட். அதாவது என்ன சொல்கிறது, ப்ரெஷர் இன்க்ரீஸாக இருக்கிறதுனால, அதாவது ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக அங்கே உள்ளே இருக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால, ஸோ பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். Then fourth one, an empty plastic bottle closed with an airtight stopper is pushed down into a bucket filled with water. As the bottle is pushed down, there is an increased force on the bottom. This is because pressure increases with depth. So pressure increase ஆகிறதுனால தான் வந்து உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பாட்டில் புஷ் டவுன் ஆகுது அப்படின்னு உனக்கு சொல்கிறாங்க. செகண்ட் ரோமன் வந்து fill in the blanks. The weight of the body is immersed in a liquid appears to be dash than its actual weight. ஸோ லெஸ். ஏன்னா நீங்கள் வாட்டரில் வந்து ஒரு இது இமர்ஸ் பண்ணக்குள்ள மூழ்கக்குள்ளே அதனோட வெயிட் வந்து உனக்கு கம்மியாக தான் தெரியும். The second one, the instrument used to measure atmospheric pressure is barometer. Third one, the magnitude of buoyant force acting on an object immersed in a liquid depends on dash of the liquid, density of the liquid. Fourth one, a drinking straw works on the existence of atmospheric pressure. நீங்கள் straw யூஸ் பண்ணீங்க, அது உரியக்குள்ளே எப்படி வரும்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவல் ஆகணுன்றதுக்காக தான் அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை பேஸ் பண்ணி தான் ஸ்ட்ராவை நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். The weight of the fluid determines the buoyant force of an object. ஸோ அது வந்து உனக்கு ட்ரூ. தென் அடுத்தது the shape of an object helps to determine whether the object will flow or not. ஒரு ஆப்ஜெக்டோட ஷேப்பை வச்சு அது மூழ்குமா மூழ்காதா அப்படின்றது நம்ம சொல்ல முடியுமானா முடியாது. ஸோ ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஏன்னா டென்சிட்டியை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். டென்சிட்டி அதிகமாக இருந்தால் மூழ்கிடும், டென்சிட்டி கம்மியாக இருந்தால் ஃப்ளோட் பண்ணும். Then next third one, the foundation of high rise building are kept wide so that they may exert more pressure on the ground. அதாவது இந்த ஃபவுண்டேஷன், இந்த பில்டிங்ஸுக்கெலாம் நம்ம ஃபவுண்டேஷன் அடித்தளம் போடுறோம் இல்லை, ஸோ அது வந்து உனக்கு ப்ரெஷர் வந்து பூமி மேலே அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ஃபால்ஸு. ப்ரெஷர் வந்து குறைக்கிறதுக்காக தான் நம்ம ஃபவுண்டேஷனையும் நம்ம போடுறோம். தென் ஃபோர்த்து ஒன், ஆர்கிமெடிஸ் பிரின்சிபிள் கேன் ஆல்சோ பி அப்ளைடு டு கேஸஸ். அது வந்து ட்ரூ தான். Fifth one, hydraulic pressure is used in the extraction of oil from oil seeds. ஸோ இதுவும் வந்து ஆன்சர் உனக்கு ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஃபஸ்ட்டு ஒன் டென்சிட்டி. டென்சிட்டியோட ஆன்சர் வந்து என்னது, மாஸ் பை வால்யூம். தென் 1 GWT, அதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா 980 dyne. பாஸ்கல் அது எது ரிலேட் பண்ணியிருக்கோம், ப்ரெஷர் ரிலேட் பண்ணியிருக்கு. ப்ரெஷர் எக்ஸ்ட்ரக்டட் பை த லிக்விட் வந்து நம்ம என்ன டேர்மில் சொல்லுவோம், H rho G அப்படின்னு